நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2 வகையான சட்னி. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சட்னி என்னன்னா கதம்ப சட்னி. அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய் 2, பூண்டு, பொட்டுக்கடலை. ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கிட்டு ஒரு பேன் அது மேலே வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பூண்டு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க 2 காஞ்ச மிளகாயை இதில் சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினா சட்னிக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். யாரெல்லாம் இந்த சட்னியை ட்ரை பண்ணியிருக்கீங்களோ அவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை சேர்த்துக்க போகிறோம். ஒரு தக்காளி. இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். வெங்காயம், தக்காளி, பூண்டு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் வதங்கும் போது உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலையை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கதம்ப சட்னிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. தட்டை கொட்டி இப்போ நம்ம ஆற வைக்க போகிறோம். இப்போ எல்லா பொருளும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நாம் சட்டுன்னு செய்யக்கூடிய கதம்ப சட்னி ரெடி. இப்போ நம்ம சட்னிக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணி தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய், சீரகம், அதுக்கப்புறமா கருவேப்பிலை. தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. சட்னியில் சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி செகண்டாக பண்ண போகிற சட்னி பூண்டு சட்னி. அதுக்கு தேவையான பொருட்கள்: பூண்டு, காஞ்ச மிளகாய், வெங்காயம், புளி. அடுப்பு ஆன் பண்ணி அதே பேனில் நல்லெண்ணெய் ஊற்றணும். ஏன் நல்லெண்ணெய் ஊற்றுனா பூண்டு சட்னிக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு சட்னிக்கு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருக்கட்டும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்க்க போகிறோம். இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லெண்ணெயில் வதங்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 2 காஞ்ச மிளகாயை சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா நாம் உரிச்சு வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்க போகிறோம். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நல்லா வதங்கிறதுக்காக நாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை சேர்த்துக்க போகிறோம். பூண்டு, வெங்காயம், காஞ்ச மிளகாய், புளி இது எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இதை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சட்டுன்னு செய்யக்கூடிய பூண்டு சட்னி ரெடி. இதுக்கும் நம்ம தாளிப்பு சேர்த்துக்கணும். சட்னி ரெடி ஆகிறதுக்குள்ளே எங்கள் அம்மா எங்கள் எல்லாருக்கும் இட்லி ரெடி பண்ணிட்டாங்க. இந்த 2 சட்னிக்கும் இந்த பூ போல் இருக்கிற இட்லி வச்சாட்டா சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் செஞ்சுருக்க பூண்டு சட்னியும் கதம்ப சட்னியும் ரெடி. பூண்டு சட்னியும் கதம்ப சட்னியும் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லணும். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நானும் என் தம்பியும் இப்போ கதம்ப சட்னியும் பூண்டு சட்னியும் சாப்பிட போகிறோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான். நீங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணால் தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். பாய் பாய் ஃப்ரம் ஆர் கீர்த்தனா.